அவருடைய வலுவான சுமைகளையும் அவருக்கு மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார். யாரு? ரசூலா இறக்கி விடுவாரு. அவரை அக்செப்ட் பண்ணுங்க. எனவே எவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் இந்த ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்ங்கிறான். 7வது அத்தியாயத்தில் 157. ரசூலாவை ஃபாலோ பண்ணால் விலைவாசி குறையும், ரசூலாவை ஃபாலோ பண்ணால் பெட்ரோல் ரேட்டு குறையும், ரசூலாவை ஃபாலோ பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, சுகாதாரமாக வாழ்வீங்க. இதெல்லாம் எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கோமா மனித குலத்துக்கு? அப்போ அல்லாஹ் அருளியை தான் நம்ம மறைச்சிட்டோம். நமக்கு மட்டும் ஏதாவது சலுகை காமிச்சிருங்க, எங்களை ஒரு ஓரமாக வாழ விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அல்லாஹ் மேலே கடமையா இல்லையா? அப்போ இந்த சுமைகளை இறக்குனாருன்னு ரசூலா சொன்னாங்களே, என்ன சுமை வச்சுருந்தாங்க சஹாபாக்கள்? மூட்டையை தூக்கிட்டு இருந்தாங்களா? விலங்குகள் என்ன வச்சுருந்தாங்க? விலங்குகளில் பிணைக்கப்பட்டிருந்தாங்களா சஹாபாக்கள்? எந்த விலங்கு? பொருளாதார விலங்குகள் நம்ம இன்னைக்கு பிணைக்கப்படலை. எவ்வளோ சமுதாய சுமைகள் நம்ம மேலே சுமத்தப்படலை. இன்றைக்கும் எடுத்துங்க, என்ன சொல்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க ரெஸ்ட்டு, பனி இஸ்ராயேல் கிடச்ச மாதிரி அந்த 5 நாள் 6 நாள் வேலை செஞ்சு சனிக்கிழமை ஓய்வு நாளுன்ட்டு இந்த ஓய்வு நாள்லையும் போட்டு இப்போ எங்களை பாடாப்படுத்துறீங்க. இப்பயும் உட்கார முடியல. ஏன்? 6 நாள் ஓடிட்டு வந்து உக்காந்துருக்கோம். அதானே 6 நாள் மாடு மாதிரி வேலை செஞ்சுருக்கோம். 7வது நாள் இன்னைக்கு தூங்க வேண்டிய நாள், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள். இங்கே உட்காந்து பயானுன்னா வர்றதுக்கு சிரமப்படுறோம். ஏன் இந்த நெருக்கடினா இதுதான் விஷயம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை மாற்றினதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அசல் ஃபஜிலத்தி இப்படி மாறிச்சுன்னா உலகமே திருந்திடும், இஸ்லாத்தை நோக்கி வந்துடும். இதுக்கு தான் அவன் பயப்படுறான், வேற எதுக்குமே அவன் பயப்படல. நீ சஜிதா கண்டிப்பாக நீ 100 வாட்டி செய்ய அவன் பயப்படல. நம்மளும் அடித்து சொல்லிட்டோம், டே நமக்கு அப்படி ஒரு ஐடியாலாம் கிடையாது, கிலாஃபத்தெல்லாம் எங்களுக்கு ஒரு அளவு தெரியாது, நாங்கள் அப்படி கொண்டு வர மாட்டோம்னு நாம் சொல்கிறோம். இருந்தாலும் என்ன சொல்கிறான்? என்னடா பண்ணுறது, முஸ்னதா முதல்ல இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கே, என்ன பண்ணுறது, 61 இப்படி ஒரு வசனம் இருக்கே, நடந்து தொலைஞ்சிருந்தாலும் நம்ம பயப்படுறோம், அது நீ தான் பண்ணுவேன்னு எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிறான். ரோஹிங்கியாவை பார்த்து அடிக்கும்போது அந்த புத்த பிஷுட்ட கேட்குறாங்க. புத்த பிஷு அவன் தான் ஆர்டர் போட்டவன், முஸ்லீம்களை கொல்லுங்க, இது நன்மையான செயல்னு ஒரு ஃபத்வா கொடுத்துனான். போட்டு உயிரோடு எரிச்சாங்க. எரிச்சுட்டு இருக்கும்போது பிபிசின்னு நினைக்கிறேன், பிபிசியோ சிஎன்எனோ 2 பேரில் யாரோ ஒரு ஆள் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறான். அந்த இன்டர்வியூ டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க, ஹிந்தியில் இதில் போட்டிருந்தாங்க, இங்கிலீஷ்லேயே பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூவில் அவன் சொல்கிறான், ஏங்க இந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஒரு மதகுரு மதத்தில் இருக்கீங்க, அவங்களும் ஒரு முஸ்லீம்கள், அவங்க பலவீனமாக இருக்காங்க, அவங்கள போய் ஏங்க நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பாவிகள், அதில் மாற்று கருத்தே கிடையாது, அவங்க எதுவுமே பண்ணல, அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது, அவங்க கிட்ட ஒரு புக் இருக்கு, அது ஆட்சி ஒரு சொல்லுது, இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை பண்ணுவாங்கன்னு நாங்கள் பயப்படுறோம். பிரச்சனை என்ன புரியுது? என்ஆர்சி செய்யலாம், பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான் பிரச்சனை. நீங்கள் தேசிய கொடி ஏற்றி காட்டுங்க பாரு, அவன் விட்டுருவான். அவன் அதைத்தான் கேட்குறான், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்துருங்கோ, எல்லாம் சொல்கிறாங்கல்ல, தூர்மலை தலைப்புல எடுத்து தௌராத்தை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். சிஐஏவும் என்ஆர்சியும் மேலே இப்படி தலைக்கு மேலே இப்படி காட்டுறான், தூர்மலை ஏற்று மாதிரி, நாங்கள் பற்றி கொண்டோம்ங்கிறோம். அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் ஒன்று இஸ்லாத்தை விடணும், இல்லைன்னா இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒழுங்கான ஸ்டடீஸ் பக்கம் வரணும். 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் நோக்கி நீங்கள் போ. அதான் ரசூலா சொன்னாங்க, தஜ்ஜால் வரும்போது உலகம் 2 கூட்டமாக பிரிந்து விடும். ஒரு பக்கம் ஃபுல் காஃபிராக இருப்பான், ஒரு பக்கம் ஃபுல் முஸ்லீமாக இருப்பான், மூமினாக இருப்பான். முனாஃபிக்குங்கிற அந்த கேட்டகரியே இருக்காதுங்கிறேன். இப்போ நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என்னது? முனாஃபிக்கு. அப்போ இதை பிரிக்கிற அந்த வேலை தான் இந்த சிஎன்ஆர்சி பண்ணுது. ஒன்று ஹிஸ்புல்லாவா, அதான் ஆன்மீக அரசியல் 2 இருக்குது இன்னைக்கு உலகத்தில். ஒன்று நம்ம தலைவர் காட்டுறது ஷைத்தானுடைய அரசியல், இன்னொன்று இதை உடச்சிட்டு இந்த அரசியல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அரசியல். இது ஷைத்தானுடைய கொம்பு தானே, இதுதான் ரசூல் இப்படி உடச்சி, இதுதான் ஹதீஸில் கூட வரும்பார், அந்த வரலாற்று ஹதீஸில் இப்படி காட்டுறது ஷைத்தானுக்கு மிகவும் பாரமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுமா? இந்த ஒரு விரல் தெரியுமில்ல, ஒரு விரல் புரட்சி, இதுதான் 2 அரசியல் தான் சிம்பாலிக்காக இருக்கு பாரு. இது ஒன்று, உனக்கு இது வேணுமா, இது ஒன்றுங்கிறது கிலாஃபத்து. இதை தவிர வேற எதை எடுத்தினாலும் இதுதான், புரியுதா? மத சார்பற்றதுன்னு எடுத்தாலும் இதுதான். நீ என்னது, நீ இந்துத்துவா எடுத்தினாலும் இதுதான், இந்தியா கான்ஸ்டிடியூஷன் படி நான் சப்போர்ட் பண்ணினாலும் இதுதான், எல்லாமே இதுதான். இப்போ தலைவர் என்ன பண்ணுவார்? இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வருவார், அவர் கொண்டு வருவார் ஒரு ஆன்மீக அரசியல். அது பாரு, பாபா படத்தில் அழகாக கொண்டு வந்தான். பாபா படத்தில் தான் அரசியல் வர்ற மாதிரி படம் கடைசி சீன் முடியும் தெரியுமில்ல, 2007 அந்த படத்தில் தான் இந்த முத்திரை லான்ச் பண்ணப்படுது.
அப்போ சைத்தானுடைய அரசியல் 2007 அவன் காமிச்சிட்டான், நான் வருவேன், அந்த அரசியல் சைத்தானுடைய அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அதில் படத்தில் வில்லனுடைய பேர் என்ன? இப்போ ராமசாமி. ராமசாமி யாரு? பெரியார். பெரியார் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஈவே ராமசாமி வந்தவனே சீண்டி விட்டானா? ராமசாமிங்கிற வில்லன், அவனை எதிர்த்து நான் பரப்போகிறேன், நான் அரசியலுக்கு வருவேன், நான் ஆன்மீகவாதி, என்னுடைய ஆன்மீகம் இது, கடைசி சீனில் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்றான். அப்போ இதுதான் இப்போ இந்த அரசியல் வேணுமா, இந்த அரசியல் வேணுமா அப்படிங்கிறது தான். இப்போ கடைசியாக இந்த ரோஹிங்கா ஒன்று சொல்லிட்டோம்ல, சைனாலையும் இதுதான் நடக்குது. உய்குரில் 10 லட்சம் பேரை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? குரானு சீன மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க. அரபி இல்லாத குரான் சீன மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த குரானை மட்டுமே கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த குரான் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், வேற குரான் படிக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்களே அபூஜஹில், இந்த குரான் அல்லாத வேறொரு குரானை கொண்டு வாருங்கள், அதை நாங்கள் பின்பற்றுகிறோம்ங்கிறான்ல, அதுதான் அந்த குரான். அந்த குரானில் இதெல்லாம் இருக்காது. உங்களுடைய செல்வந்தர்களுடைய சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது, அதை எடுத்துருவான். ரஹமத்துல் ஆலமீன் அதை எடுத்துருவான். சுமைகளை நீக்கிறது அதை எடுத்துருவான். தௌபாவுடைய அந்த வசனங்கள் எடுத்துருவான். இல்லைனா வார்த்தைகளை மாற்றி போட்டுருவான். அந்த குரானை வச்சு பகல் நைட்டு கிளாஸ் தான் நடக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. அதை ஃப்ரீயாக நம்ம ஆலிம்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சைனாவில் கூட்டு போய் கிலாஃபத் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் தான் நடத்திட்டு இருக்கிறான். அதைத்தான் நம்மளுடைய மதரசாக்களே அதுதான் நடத்திட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி. இதுதான் நடக்குது. இவங்க அது எல்லாத்தோட முக்கியமானது. இப்போ காஷ்மீரில் அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், 17,000 பேரை தூக்கிட்டு போய் குழந்தை பசங்களை, டீனேஜ் பசங்களை, இது மாதிரி வந்து தீவிரவாத சிந்தனை வந்து காஷ்மீரில் மேலோங்கிச்சு. அதனால் பயமுறுத்தி இது பண்ணுறதுக்காக பேக் பண்ணிட்டாங்க. 17,000 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி பாடம் நடத்தப்பட்டிருக்கு. சைனாவில் நடத்துகிற மாதிரி இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. இஸ்லாம் அவங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க நமக்கு. அந்த இஸ்லாம் தான் ஒரிஜினல் இஸ்லாம்ன்ட்டு. இப்போ இதை நோக்கி தான் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ கடைசியாக அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர்னு வச்சிங்களா, ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ஆள் அமெரிக்காவுடைய ஒரு சபைக்கு போயிருக்கார். ஒரு திங்க் டேங்க் எல்லாம் உட்காந்து பேசுகிற ஒரு சபை. அந்த சபையில் உட்காந்து பேசியிருக்காங்க. பேசும்போது அதில் வந்து பரிந்துரை வந்து சொல்கிறாங்களாமா. யார்? அந்த அந்த சிந்தனையாளர்கள்லாம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம்களை 4 கிரேடாக பிரித்தாங்களே, இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் தெரியுமில்ல, ரேண்ட் கார்பரேஷன் அமெரிக்காவுடையது. முஸ்லீம்களை 4 பிரிவாக பிரித்தாங்க. அதாவது அடிப்படைவாதிகள், வணக்க வழிபாடுகள் மட்டும் செய்பவர்கள், அப்புறம் இந்த மாடர்னிஸ்ட்டுகள், அப்புறம் லிபரலிஸ்ட்டுகள்னு சொல்லிட்டு 4ஆக பிரித்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் எப்படி இருந்தாலும் சரி, முஸ்லீமு குரான் அல்லாவுடைய வேதம்னு வச்சா நம்புனானா, அவன் தொழுதாலும் சரி, தொழுவாட்டும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நோன்பு வைக்கலாலும் சரி, அவன் எல்லாமே தீவிரவாதி தான். குரான் அல்லாவுடைய வேதம்னு நம்பினாலே அவனை என்ன பண்ணுமா, தீவிரவாதின்னு சொல்லிடணுமா. சொல்லி அவனை வந்து ஒடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் நம்ம கத்தி சொன்னாலும், குரானில் அரசியல் இல்லை, இஸ்லாத்தில் ஆன்மீகம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக வரல, வந்ததே தஸ்பீ கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஏன்னா அவன் குரான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறது இல்லை. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு உங்கள் மதரசாவில் வந்து அவன் படிக்க போகிறது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியும். குரான் என்ன பேசுதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை விட்டுருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நாம் இருக்குன்னு சொன்னாலும் அடிப்பான், சொல்லாட்டியும் அடிப்பான். மான ரோசத்தோடு அடி வாங்கி வாழ்கிறதா, இல்லை அல்லாவுடைய போதனைகள் எடுத்து மறுமைக்காவது ஜெயிக்க பார்க்குறதாங்கிறது பார்த்தோம்னு வச்சுங்க. நாம் மறுமையை தேர்ந்தெடுத்தோம்னா உலகமும் நம்ம காலடியில் வந்து விழும். நாம் உலகத்துக்காக பயந்தோம் அப்படின்னா இதுவும் போகும் அதுவும் போகும். இதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. அதோட விஷயத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சு, இந்த சிஏஏ என்ஆர்சிங்கிறது கிளை பிரச்சனை கிடையாது, இதை சுற்றிய பிரச்சனை தான். இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் எழுச்சி நோக்கிய பயம் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க எதை பயப்படுறாங்களோ அதை செஞ்சோம்னா இவங்க தோற்றுருவாங்க. இவங்க எதை பயப்படுறாங்களோ அதை எக்ஸ்ட்ரா செஞ்சோம் அப்படின்னா இவங்க தோற்றுருவாங்க. இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அத்தகைய சூழலிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் தரமான சம்பவங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. என்ஆர்சியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் தாபத்துள்ளாரெல்லாம் வரும்போது இருக்குது. இல்லை இன்னும் மிருகம் இருக்குல்ல, அதில் தெரியும் நிறைய விஷயம் நடக்குது. தஜ்ஜாலுடைய வரியை நெருங்க இன்னும் பயங்கரமாக ஸ்க்ரூ டைட்டும். சும்மா இல்லை, ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கா. என்ன கேட்குறீங்கன்னா, இந்த என்ஆர்சி பிரச்சனை இதெல்லாம் வந்து இந்த சிப் வைக்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அது இது வந்து பல அஜெண்டா உள்ளடக்கிதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் முஸ்லீம்களை ஒரு பேனிக்கில் வைக்கிறது.
ரூல்ஸ் பேசக்கூடாது, இவன் வந்து அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கக்கூடாது, அந்த உகாரமாக அப்படி விட்டிங்கன்னா நான் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுறேன்னு சொல்லி அவன் வரணும். இந்த ப்ரெஷரில் அவனை வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. நம்பர் ஒன்று, புரியுங்களா? அதில் வந்து எங்கேருந்து அவங்களுக்கு ஆபத்து வரும்னு முதல்ல அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஜனநாயகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலும் மனிதர்களை நசுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு இப்போ வந்துருச்சு. இல்லைங்க, ஓட்டிங்கெல்லாம் நீங்கள் எங்கெங்க ஓட்டிங், நீங்கள் எதையோ போட்டுங்க இல்லைங்களா? அவங்க அந்த சிஸ்டம் முதல்ல வந்துட்டாங்க. ஓட்டிங்கெல்லாம் நீங்கள் எதோ வேணாலும் போட்டுங்க, அது ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது. சைனாலன்னா ஓட்டு பிரச்சனையா? இது இன்டர்நேஷ்னல் அஜெண்டாவோட பாருங்கள். சைனாவில் ஓட்டு பிரச்சனைலாம் கிடையாது, உங்களை ஓட்டு உரிமை ஒதுக்கணும்லாம் கிடையாது. என்ன விஷயம்னா இதுதான், தலை தூக்கக்கூடாதுன்னு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஜோன்களை காமிச்சிருக்காங்க, இந்தந்த ஜோனில் வந்து இது நடக்கும்ட்டு. அப்போ அந்தந்த ஜோனை வந்து ரொம்ப கேர் பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப அச்சுறுத்தலாக அவங்க பார்க்குறாங்க. அரபுகளை பாருங்கள், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க செத்து ஆல்ரெடி 800 வருஷம் ஆச்சு, பணத்தை என்னத்தை போய் பண்ணுவான். அவங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அவங்கள இன்னும் மியூசிக் கொடுப்பாங்க, அவங்க இன்னும் டான்ஸ் கொடுப்பாங்க, அவன் பாட்டு கிம்ச்சிக்குன்னு போயிட்டே இருப்பான், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னென்னா இங்கே இவன் நாம தானே கத்துறோம், அடே பயலுவலா என்னடா ஹராமு, என்னடா ஹராமுலாம் எவன் வாயில் வருது, இப்போ நம்ம வாயில். அவங்களாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ இது வந்து பல அஜெண்டா கொண்டது, அதில் அதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா சில ஹதீஸ்கள் வந்து பலவீனமான ஹதீஸ்கள் அது கிடைக்குது, அந்த கையில் பயோசிப் ஃபிட் பண்ணுவாங்கன்ட்டு ஹதீஸ்கள்லேயே வருது. அது எப்போ இன்னும் நடக்கும், இன்னும் வந்து உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய டாலர் கொலாப்ஸ் ஆகும், அது இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கும். டாலருங்கிறது இருக்காது, அதனால் எல்லா கரன்சியும், உலகத்தில் இருக்கிற எல்லா கரன்சியும் கொலாப்ஸ் ஆகும். அப்போ அந்த கரன்சி கொலாப்ஸ் ஆகும் போதெல்லாம் மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். அந்த நேரத்தில் நாம் வாயை மூடிட்டு இருக்கணும், அதுதான் விஷயம். அப்போ நம்ம பேச மாட்டோம்ல. இவன் தஜ்ஜால் எதையுமே பாருங்கள் அட்வான்ஸாக பண்ணுவான். எப்பயுமே ஒரு விஷயம் எதை செஞ்சாலும் அவன் முன்னாடி அட்வான்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அடுத்த விஷயம் பண்ணுவான். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது உங்களுடைய அஜெண்டாவில் அது முஸ்லீம்களை வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கணும். அடுத்து இன்னும் நிறைய அஜெண்டாஸ் வச்சுருக்காங்க. அது அன்றைக்கி கூட அவர் சொன்னார்ல, 21 அஜெண்டாஸ் ஆஃப் 21 செஞ்சுரி அப்படின்ட்டு. அதில் ஒரு அஜெண்டா இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா? இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அருகதை உள்ளவர்கள் நாங்கள் மட்டும்தான். யார்? வெள்ளைக்காரங்க, அதுவும் பனி இஸ்ரேலாக மாறினவங்க, அது இஸ்ரேலை தலைமையமாக வச்சுருவாங்க. இந்த பூமி அழியவே அழியாது, ஏன்னா மசாயா வந்துடுவார், தஜ்ஜால் வந்துடுவான், என்றென்றைக்குமான நிலைத்திற்கு நீடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுத்துருவான். அப்போ மனிதர்கள் இப்போ இத்தனை நாள் நம்ம வேலை செஞ்சு தானே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க, எக்ஸ்போர்ட்டுன்னு அந்த எக்ஸ்போர்ட் இடத்துல அந்த இடத்துல இவன் ரோபோட்ஸ் கொண்டு வரான். அதனால தான் சுயமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சான் பாருங்கள், ஏஐன்ட்டு. அப்போ ரோபோட்டு வந்துச்சு, அந்த அளவுக்கு வேலை வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்போ ரோபோட்டு மனிதர்கள் மேலேயே வேலை செய்யக்கூடிய ரோபோட் வந்துடுச்சு. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால நாம் என்ன ஆகிட்டோம், பனி இஸ்ரேல்கள் தேவையில்லாமல் ஆகிட்டோம். பிரமிடம் அவனே கட்டிக்கிறேங்கிறான், ரோபோட்டை வச்சு கட்டிக்கிறேங்கிறான். நம்ம ரூல்ஸு லா பாயிண்ட்லாம் பேசுகிறோம். அடுத்தது அவன் என்ன பண்ண போகிறான்னா மிகப்பெரிய லெவலில் மனித படுகொலைகள் பண்ண போகிறாங்க. அது மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்குன்னு சொல்லி நிறைய ப்ரொடிக்ஷன் சொல்கிறாங்க. 300 கோடி அந்த அளவுக்குலாம் இருக்கும், 200 கோடி 300 கோடி பேரெல்லாம் கொல்ல போகிறாங்கன்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் ஒவ்வொரு சர்வாதிகாரியும் அல்லாஹ் வந்து ஆக்ஷனில் இறங்கி ஒழிப்பான். ஏன்னா இந்த உலகம் வந்து அல்லாஹ்வுடைய சொத்து, இவங்க அப்பவுட்டு சொத்து கிடையாது. இவன் டிசைட் பண்ணக்கூடாது இந்த பூமியில் யார் வாழணும் யார் வாழக்கூடாதுன்ட்டு. இவன் வாழணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவான், ஆனால் இவன் வாழ மாட்டான். முதல்ல சாவது யார் சாவா? இந்த யூதர்கள் தான் சாவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னேன், ஒரு யூதன் கூட உயிரோடு இருக்க மாட்டான், ஒரு யூதனை கூட உயிரோட வந்து விட மாட்டாங்க. அவங்களுடைய யார் ஈசா நபியுடைய மூச்சு காட்டு படுற அந்த இடத்துல கூட அவனை கொண்டுருவாங்க. இப்போ இந்த யூதன் வந்து தான் மட்டுமே வாழ்ந்து மற்றவனை எல்லாம் சாவடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நடக்க போகிறது என்னன்னா அவன் மட்டுமே செத்து மற்றவங்களாம் வாழ போகிறாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் இதற்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு விலை வந்து முஸ்லீம் சமுதாயம் கொடுக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தீனோட பண்ண துரோகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செஞ்ச மாதிரி குர்ஆனை வந்து தூக்கி முதுகுகளுக்கு பின்னாடி போட்டது. இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது. அரபுகள் முற்றிலும் அழிக்கப்படுவாங்க. முஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் மிகப்பெரிய லெவலில் அவங்க இழப்பை சந்திப்பாங்க. அடுத்த சுலுக்கு 3வது கேட்டகரியில் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு புத்தி வரும், அதுக்கப்புறம் ஒரு எழுச்சி வரும். அதற்கப்புறம் தான் தலைவர்கள் அல்லாஹ் அனுப்புவோம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா நபி அவர்களும். அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயத்திலேருந்து மறுபடியும் ஒரு எழுச்சி வந்து ஏற்படும். அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் நோக்கி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் அப்படியே கொண்டு போகும் மனிதர்களை.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நகர்த்திட்டு போய் ஒரு கட்டத்தில் அப்படியே துறக்கி போட்டுரும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு பேஸ் அது கிடச்சி அது வரும்போது இப்போ நீங்கள் அந்த லெவலுக்கெல்லாம் பேசாதீங்க. அப்போ அவன் இடத்த பிடிங்கிட்டு இருக்கான். இப்போ 8 வழி சாலைன்னு சொல்லிட்டு இடத்த பிடுங்குறான். இப்போ அந்த இடத்துல கருப்புசாமி கோயில் இருந்தால் என்ன பண்ணுவான்? இல்லை, அந்த கோயில் இருந்தால் என்ன பண்ணுவான்? அதையும் சேர்த்து தானே பிடிங்கிட்டு போக போகிறாங்க. புரியுங்களா? அது பொதுவாக மது இதெல்லாம் தடை செய்யப்பட்டுரும். வணக்க வழிபாடுகள் இருக்கும். பாய், நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இந்த ஒரு வசனத்தை கூட கிளியர் பண்ணிடலாம். என்னென்னா, இந்த இஸ்லாத்தின் மேலே பல குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஸியா அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான்ல, 9 அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஜிஸியாவை செலுத்துங்கிறான். அது சொல்லும்போது என்ன சொல்கிறான், இழிவடைந்த நிலையில் ஜிஸியாவை செலுத்துங்கள்ங்க. அப்போ அதை இந்த மிஷனரி இருக்காங்க இல்லையா, இந்த YDM போன்றவர்கள், இவங்க எல்லாமே அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இழிவடைஞ்சு கொடுக்கணுமா? அது என்னங்க நம்மளை அசிங்கப்படுத்துறது? நாமெல்லாம் மனுஷன் இல்லையாங்கிறான். அப்போ ஏன் இந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான்? இழிவடைந்த நிலையில் ஏன் எல்லாம் பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ இந்த இஸ்லாம் அல்லாத ஒரு சிஸ்டம்னு வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி மட்டுமே தான் ஆளும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்மளுடைய சிஸ்டம் யார் கையில் இருக்குது? எந்த ஜாதி கையில் இருக்குது? இந்தியாவுக்குள்ளேயே மணியாக்கள் இருக்குது. மெயினாக யார்? ஐயர்கள், பார்ப்பனர்கள்ட்ட இந்த சிஸ்டம் இருக்குது. இப்போது யாராவது பார்ப்பனாக மாறுறதுக்கு இங்கே ஒரு கதவு திறந்து விடப்பட்டிருக்கா? நீங்கள் விரும்புனா பார்ப்பனராக மாறிக்குங்க, விரும்புனா எங்களோட நீங்கள் சேர்ந்துக்குங்க, நீங்களும் இந்த ஆட்சியில் கூட்டாயிக்கோங்க, உங்களையும் நாங்கள் சகோதரனாக நடத்துவோன்னு யாராவது கூட மாட்டோம். அப்படி கூப்பிட்டா இந்தியாவில் நம்பர் 1 மார்க்கமாக எது இருக்கும்? பார்ப்பனர்களுடைய அந்த மதமாக தான் இருக்கும். ஏன்னா அவன் இழிவுக்காக தானே அவன் ஒதுங்கி இருக்கான். அதை அக்செப்ட் பண்ண முடியும்போது அதில் போய் சேர்ந்துருவான். அப்போ இஸ்லாம் டாமினேட் பண்ணிருச்சு. நான் சொல்கிற இந்த பர்க்கத்துகள்லாம் கிடைச்சிருச்சு. மனிதனுக்கு அந்த சுமைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. ஆட்சியாளர் பார்க்குறான், நேர்மையாக இருக்கிறான், உலகமே ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்படி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த சிஸ்டத்தில் சேர முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் இஸ்லாத்தை தேர்ந்தெடுப்பீங்களா? அந்த நேரத்தில் கூட அந்த சிலைகளை பிடிச்சிட்டு இருப்பீங்களா? அப்போ சிலைகள் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இந்த அடக்கி ஆள்றதுக்காக அந்த மேல் ஜாதி மட்டும் வச்சிருக்கான். அப்போ யார் தெரியுமா சிலை வழிபடுவா? இந்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் வழிபடுவாங்க. ஏன்னா அவன் அந்த தக்கப்பூர்லேயே இருப்பான். அப்போ இந்த 3% மக்கள் மட்டும்தான் இருப்பான். அப்போ இவன் இழிவடைஞ்சு ஜிஸியாவை கூடுறாங்க. அப்போ யாருக்கு இழிவு வரும்னா, மேல் ஜாதிக்காரன் இவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. அப்போ அவங்க வர சொல்லுங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அவன் யாரை ஒடுக்கி வச்சிருந்தானோ அவன் நம்ம சமமாக உட்கார வச்சிருக்கோம். அவன் அதே சஃபில் அவனை நிறுத்திடுவோம். அவனால் அதை ஜீரணம் பண்ணவே முடியாது. அப்போ இழிவடைந்த ஜிஸியா யார் செலுத்துறதுன்னா, அந்த மேல் ஜாதி மக்கள் தான் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதைத்தான் எல்லாம் சொல்கிறான். அதை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட எந்த மரமண்டைக்கு அதுதான் எல்லாம் சொல்கிறான்ல, தன்னை தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர வேறு யார் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அது எப்போ? அப்போ இப்போ இருக்கிற கண்டிஷனில் இப்ராஹிம் நபியோடைய மானத்தை வாங்கி வச்சிருக்கோம். நம்ம ரசூல்லாவை மானத்தை வாங்குறது இன்னைக்கு யாரு? டென்மார்க்கில் கார்ட்டூன் போட்டவன் அசிங்கப்படுத்திட்டானா? அது எப்படி நாம விட்டு கொடுக்க முடியும்? நம்ம ரசூல்லா இல்ல. இப்போ நாம பண்ணாத விட எவன் அசிங்கப்படுத்தி இருக்கான்? முஸ்லிம்கள் அசிங்கப்படுத்தியதை விட எந்த நான் முஸ்லீமும் ரசூல்லாவை அசிங்கப்படுத்தியதே கிடையாது. இவன் நாம தீனை காட்டுறோம் பாருங்க, இப்படிதான் எங்களை ரசூல்லா கற்றுக் கொடுத்து. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போங்க, 10வது வரைக்கும் ஒருத்தன் படிச்சுட்டு வரட்டும், அவன் வர்றான், அவன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க, படிக்க தெரில, அவனை திட்டுவீங்களா? அவன் வாத்தியாரை திட்டுவீங்களா? வாத்தியாரை தானே வாத்தியாரை திட்டுவான். எந்த மடையண்டா உனக்கு பாடம் நடத்தணும்? இப்போ நமக்கு உழுவுற திட்டெல்லாம் யாருக்கு போயிட்டு இருக்குங்கிறீங்க? நம்ம நடவடிக்கைகள்னால திட்டு உழுவுறது. யாரை திட்டு வாங்க வச்சுட்டு இருக்கோம்? ரசூல்லாவை திட்டு வாங்குறோம். குரானை திட்டு வாங்க வைக்கிறோமா? குரானுக்கு சேர்த்து தானே திட்டு விழுவுது. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? ஐயா இவங்க நபியை பின்பற்றுறாங்கப்பா, அதனால இப்படி இருக்காங்க. ஏன் இவன் இப்படி இருக்கான்? ஒன்றுமே உனக்கு தெரில. இவன் குரானுடைய ஃபாலோ இருப்பா. அப்போ இவன் இப்படி இருக்கான், அப்போ குரானில் என்ன இருக்கு போகுது? அப்போ இப்படி ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுவிட்டீங்க. அதே உலகத்தை மாற்றிட்டீங்க, கிலாஃபத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, உலகத்திலே சூப்பர் ஸ்டேட் நம்மளுது. இப்போ எப்பறம் இப்படி இருக்கான்? குரானில் இப்படி இருந்துச்சோம், ஒட்டாடா
அப்போ அப்படியே மாற்றுவோம். அப்போ நம்மளால் ரசூலுக்கு கண்ணியம், குரானுக்கு கண்ணியம், இப்ராஹிம் நபிக்கு கண்ணியம். அப்போ அந்த மரமண்டா மட்டும்தான் என்ன பண்ணுவோம். அப்போ இந்த மேல் ஜாதி வெறி பிடிச்சிருக்கான்ல, இந்த சிலைகளை அப்போ யார் ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம்? ஏன்னா சிலைகள் வச்சு 5 பைசா ஃபாய்தா இல்லைன்னு ஆகிப்போச்சு. வசூலே நடக்காது, எல்லாம் காற்று வாங்கும். சிறப்பு காட்சி அந்த காட்சியெல்லாம் நடத்தவே முடியாது. அப்போ இந்த நேரத்தில் எவன் வச்சுட்டு இருப்பான்? முட்டாளை தவிர எவனை வச்சிருக்க மாட்டான். அப்போ இழிவடைஞ்சு ஜிஜியா கட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் எல்லாம் சொல்கிறான். மற்றவங்களை போட்டு எல்லாம் நசுக்கிறது இல்லை அல்லாவுடைய இது. இப்போ இந்த மாதிரி ஒரு நேர்மையான கவர்மெண்ட் இருந்தால் இப்படிங்கிறது தான் அந்த மீனிங்கை தவிர அந்த இழிவுக்கு காரணம் இப்படி கிடையாது.